13வது திருத்தம், மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விக்ரம் மிஸ்ரியிடம் மனோ கணேசன் விளக்கம். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு இந்தியா கோரிக்கை. மைத்ரிபால சிறிசேனவின் மகன் கொழும்பில், மருமகள் தப்பியோட்டம். செம்மணியில் மேலும் 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்காக அமெரிக்க நீதிமன்றங்களின் உதவியை நாடவுள்ளதாக ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. சீரற்ற வானிலையால் 16,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. வெளிநாடு சென்ற சாரா ஜஸ்மின் கட்டுநாயக்கவில் பரிசோதிக்கப்பட்ட சிசிடிவியில் வெளிச்சத்திற்கு வந்த தகவல். 24 சூதாட்ட இணையதளங்களுக்கு இலங்கையில் தடை. ஓமந்தை பிரதேச வைத்தியசாலைக்கு சத்தியலிங்கம் எம்பி விஜயம், தேவைப்பாடுகள் தொடர்பில் நேரில் ஆராய்வு. 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைச்சரவை தவிர வேறு எந்த அமைப்பும் ஆதரவு வழங்கவில்லை. சஞ்சீவை திரிமான. இலங்கை மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவதற்கான தமது வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு அறிக்கொன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளது. உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்நிலையில் அவரது இந்த விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவதற்கான தமது வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கோரியதுடன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் வலியுறுத்தினார். அத்துடன் பெருந்தோட்டத்துறைக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் உரையாற்றிய மிஸ்ரி, இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழான பணிகளை, குறிப்பாக 2027ஆம் ஆண்டில் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்காக வாக்குறுதி அளிக்கப்பட்ட 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை மேலும் துரிதப்படுத்துமாறு இலங்கை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். நீண்ட காலமாக நிலவி வரும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் முன்கூட்டியே விடுவிப்பதற்கு இலங்கையின் ஒத்துழைப்பை கோரியதுடன் வாழ்வாதார தேவைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மனிதாபிமான அணுகுமுறையையும் கையாளுமாறு அவர் கோரியுள்ளார். அதே நேரம் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு வகையிலும் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என 2024 டிசம்பர் மாத கூட்டு அறிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அளித்திருந்த உத்தரவாதங்களையும் அவர் இதன்போது வரவேற்றார். இரு நாட்டு மக்களினதும் பாதுகாப்பு மற்றும் சுபீட்சம் குறித்த அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பரஸ்பர நன்மை அளிக்கும் வகையிலான விரிவான அபிவிருத்தி பங்காளித்துவத்தை கட்டியெழுப்புவதற்கு இது வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது என்பதையும் அவர் இந்த விஜயத்தின் போது சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 2024 டிசம்பர் மாத விஜயத்தின் போது ஏற்படுத்தப்பட்ட தொலைநோக்கு பார்வை நடைமுறைப்படுத்துவதற்கும் பிரதமர் மோடியின் 2026 ஏப்ரல் மாத விஜயத்தின் போது முறைமைப்படுத்தப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்குமான இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்த உத்தியபூர்வ விஜயம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கான தமது உத்தியபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று மாலை இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார். குளவிக்கொட்டு கிழக்காகிய திருகோணமலை பாடசாலையொன்றின் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை திபில்வவ மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்களை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டடத்தில் இருந்த குளவிக்கோட்டு கலந்தமையினால் மாணவர்கள் இவ்வாறு குளவிக்கொட்டு கிழக்காகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மகதி உல்வெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 3 மாணவிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். செம்மணியில் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 44வது நாளான நேற்று 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய செம்மணி புதைகுழியின் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களின் கீழ் 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 489 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 16,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்நிலையம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த அனர்த்தத்தினால் 4,151 குடும்பங்களைச் சேர்ந்த 16,345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 1,912 குடும்பங்களைச் சேர்ந்து 7,298 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 மரணங்களும் பதிவாகியுள்ளன. புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களில் தலா ஒரு மரணம் வீதம் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. அதன்படி சீரற்ற வானிலையால் இதுவரை மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அனர்த்த நிலைமையினால் ஒரு வீடு முழுமையாகவும் 581 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 383 பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து இந்த தரவுகள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மாத்திரை நீதிமன்றத்தில் விசாரணைக்காக முன்னிலையாக தவறியதை அடுத்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்காக அமெரிக்க நீதிமன்றங்களின் உதவியை நாட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதற்காக சர்வதேச குற்றப்புலனாய்வு அமைப்பான இன்டர்போல் மற்றும் அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கோரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் விசாரணைக்காக தேவைப்படும் சந்தேக நபர் ஒருவர் வெளிநாட்டில் தங்கியிருந்தால் அவர் எந்த நாட்டின் குடிமகனாக இருந்தாலும் அந்நாட்டின் சட்ட மற்றும் நீதித்துறை நடைமுறைகளின் ஊடாகவே அவரை இலங்கைக்கு அழைத்து வர முடியும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். சர்வதேச சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதை தடுப்பதற்கும் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைமையை ஒழிப்பதற்கும் தமிழ் தேசத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட கூட்டாட்சி அரசியலமைப்பை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளார். உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று நாட்டுக்கு வருகை தந்த இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது நிலைப்பாடுகள் அடங்கிய கடிதத்தை விக்ரம் மிஸ்ரியிடம் கையளித்தார். அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் இலங்கையில் கடந்த 77 வருடங்களாக இனப்பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வரும் ஈழத் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வொன்றை பெற்றுத் தருவதில் இந்தியாவின் தலையீட்டை கோருகிறோம். இனப்பிரச்சினைக்கான தீர்வாக இலங்கை அரசாங்கம் தற்போது புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் பிரதிபலிக்கப்படுவது இன்றியமையாததாகும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் தமது உறவுகளின் ஆதரவுடனும் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாட்டு அரசின் ஒத்துழைப்புடனும் இந்திய அரசின் தலையீட்டை நாடி வந்துள்ளோம். ஈழத்தமிழ் விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்தியாவின் தலையீட்டின் விளைவாக 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் தமிழர்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த மக்களின் அங்கீகரிக்கப்பட்டதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைந்த ஒரே நிர்வாக அலகாக இருந்து சுயாட்சி அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இலங்கை அரசு அந்த உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவதாக கூறி அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை அறிமுகப்படுத்தி ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் மாகாண சபை முறைமையை நிறுவியது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் உண்மையான நோக்கத்தையும் ஈழத்தமிழ் மக்களின் சுயாட்சிக்கான அரசியல் அபிலாஷையும் பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே மாகாண சபை முறைமை திட்டமிட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒற்றையாட்சி அரசில் மத்திய அரசை அனைத்து அரச கட்டமைப்புகளுக்கு மேலான உயர்வான சட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளது. பிரிக்கப்பட முடியாத இறையாண்மையே ஒற்றையாட்சி அரசின் அடிப்படை அம்சமாகும். அதாவது மத்திய அரசின் அதிகாரங்கள் எவ்வகையிலும் வரையறுக்கப்படாதவையாகும். இவ்வாறொரு பின்னணியில் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் 2019 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரைவை நிறைவு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் முன்மொழியப்பட்டுள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதை தடுப்பதற்கும் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைமையை ஒழிப்பதற்கும் தமிழ் தேசத்தை அங்கீகரித்ததன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட கூட்டாட்சி அரசியலமைப்பு உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகாம் சிறிசேனவின் மனைவி கனடாவிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகாம் சிறிசேன மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் மற்றொரு பிரபல அரசியல்வாதியின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தகாம் சிறிசேனவும் நாட்டை விட்டு தப்பியதாக செய்திகள் பரவிய நிலையில் அவர் தற்போது கொழும்பிலே இருப்பதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இச்செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனத்துடன் மைத்ரிபால சிறிசேன தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட்டிருந்தனர். இவ்வழக்கில் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இத்தீர்ப்பினால் மைத்ரிபால சிறிசேன பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல தொழிலதிபர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட மைத்ரிபால சிறிசேன மிகவும் மன உளைச்சலுடன் கவலையுடனும் காணப்பட்டுள்ளார். அங்கு வருகை தந்த தமது நெருங்கிய நண்பர்கள் அவரை ஒரு பாடல் பாடுமாறு வற்புறுத்தியதை அடுத்து அவர் தந்தை மகனை பற்றி உருக்கமான பாடல் ஒன்றை பாடியுள்ளார். மகன் மீதான நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு வழக்கின் தீவிரமான நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போது கடும் மனக்குழப்பத்திலும் நெருக்கடியிலும் இருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் அவர் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய தற்போது அகிலவராஜ் காரியவசம் ஏனைய கைதிகள் குழுவுடன் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் ஏனைய கைதிகளுக்கு வழங்கப்படும் அதே சலுகைகள் மாத்திரமே அவருக்கும் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது. ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்று முற்பகல் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் ரூபாய் 27,68,836.14 சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுமதி பத்திரங்களை பெறாமல் சட்டவிரோதமான முறையில் இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தய சேவைகளை நடத்தி சென்ற 24 இணையதளங்களுக்கான அணுகலை இலங்கைக்குள் உடனடியாக அமலாகும் வகையில் தடை செய்வதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் உள்ள தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்கும் சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபையினால் 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் அதிகாரங்களுக்கு அமைவாக விடுக்கப்பட்ட அறிவித்தல் அமையவே இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் 15, 16 மற்றும் 18ஆம் பிரிவுகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட செல்லுபடியாகும் அனுமதி பத்திரங்களை பெறாமல் இலங்கைக்குள் இணையவழி சூதாட்ட சேவைகளை நடத்துவதும் அதனை பரப்புவதும் அச்சட்டத்தின் 44ஆம் பிரிவின் கீழ் குற்றமும் சட்டவிரோதமான செயலுமாகும். அதற்கமைய சட்டவிரோத இணையதளங்களில் இலங்கைக்குள் இருந்து அணுகுவதை தடுப்பதற்காக தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் உடல்களில் சாரா ஜஸ்மின் என்பவரின் உடல் இருக்கவில்லை என்று மேல் மாகாண தெற்கு பிராந்திய பிரதி காவல்துறை அதிபர் சமந்த விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தவர் மேற்கண்ட விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சினமன் கிராண்ட் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரி முகமது இன்சாப் அகமட் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தானும் அவருடன் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று அவர் வெளிநாடு சென்றதாகவும் சாரா ஜஸ்மின் கோரியிருந்ததால் அதனை உறுதிப்படுத்த விமான நிலைய சிசிடிவி காட்சிகள் பரிசோதிக்கப்பட்டது என்றும் விஜயசேகர நீதிமன்றத்தில் முக்கிய விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வழக்கின் 9வது பிரதிவாதியான சாஜித் ரம்சீன் குறித்து முன்வைத்த குறுக்கு விசாரணை கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பாக முகமது இப்ராஹிம் முகமது நௌபர் எனப்படும் நௌபர் மௌலமி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சிய விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வில் நீதிபதிகள் நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிஷங்க
மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் பின்வரும் விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளன. குறித்த காலப்பகுதியில் அம்பாறை பிராந்தியத்தின் மூத்த காவல்துறை அத்தியட்சராக பணியாற்றிய தற்போதைய பிரதி காவல்துறை மாதிபர் சமந்த விஜயசேகர அரசு புலனாய்வு சேவையின் கிழக்கு மாகாண அதிகாரியிடமிருந்து கல்முனை மற்றும் சம்மாந்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள 2 சந்தேகத்துக்கிடமான இடங்கள் தொடர்பாக தகவல் கிடைத்தது. மேலும் அந்த தகவலின் அடிப்படையில் அம்பாறை தலைமைய காவல்துறை பரிசோதகர் லசந்த தடல்லகமி மற்றும் விசேட அதிரடிப்படையின் அதிகாரி அதுல ரத்நாயக் ஆகியோருக்கு தகவலை தெரிவித்து பாதுகாப்பு படையினர் உடனடியாக அங்கு அனுப்பப்பட்டது. அதன்படி 2019 ஏப்ரல் 26ஆம் தேதி சம்மாந்துறை பவுஸ் மாவட்டத்தில் உள்ள இஸ்மாயில் லெப்பை அப்துல் ரஹீம் என்பவரின் வீட்டில் ஈஸ்டர் தாக்குதலாளர்கள் பயன்படுத்திய ISIS அமைப்பின் பெயர் பொறிக்கப்பட்ட கருப்பு நிற கொடி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இடத்தை சோதனை செய்த பின்னர் நிந்தவூரில் பழைய தியேட்டர் வீதியில் மற்றொரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல பேக் வகை பயண பைகள், தாக்குதலாளர்கள் பயன்படுத்திய ஆடைகள் மற்றும் பதிவு செய்யப்படாத படிவகை வேன் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது கல்முனை போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியிடமிருந்து சாய்ந்தமருது பகுதியில் காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தானும் ராணுவத்தின் மேஜர் ஜெனரல் மஹிந்த முதலிகேவும் சம்பவ இடத்திற்கு சென்றோம். ஜக்கடபாலம் அருகே சென்றபோது பல துப்பாக்கிச்சூடுகளும் மிகப்பெரிய வெடிப்புச் சத்தங்களும் கேட்டுள்ளது. அந்த துப்பாக்கிச்சூடு 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்துள்ளது. சாய்ந்தமருது கிராமத்தின் எல்லையில் உள்ள வீட்டை அடைந்த போது அங்கு வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. பிரதான வாயிலுக்கு முன்பாக T-56 துப்பாக்கியுடன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். அவர் நிசாப்பின் அடையாளம் காணப்பட்டார். மேலும் தீப்பற்றி எறிந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வீட்டின் முன்பாக சக்ரானின் சகோதரனான ஷெய்னியின் உடலும் காணப்பட்டது. இதனுடன் ஷக்ரானின் தாய், மகன் மற்றும் சகோதரியின் உடல்களும் மீட்கப்பட்டன. சக்ரானின் தாயின் உடல் இருந்த இடத்தில் மேலும் கான்கிரீட் தளத்தில் T-56 துப்பாக்கி, 27 டெட்டனேட்டர்கள் மற்றும் 56 ஜெலிக்னைட் குச்சிகள் மீட்கப்பட்டன. வீட்டின் கூரையில் ஒரு காலை இழந்த நிலையில் கிடந்த உடல் சக்ரானின் மற்றொரு சகோதரரான டில்வானுடையது என அடையாளம் காணப்பட்டது. இதேவேளை சினமன் கிராண்ட் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய தற்கொலை குண்டுதாரி முகமது இன்சாப் அகமது வெளிநாட்டில் இருப்பதாகவும் தானும் அவருடன் கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று அவர் வெளிநாடு சென்றதாகவும் சாரா ஜஸ்மின் கூறியிருந்ததால் அதனை உறுதிப்படுத்த விமான நிலைய CCTV காட்சி பரிசோதிக்கப்பட்டது. அந்த பரிசோதனையில் சாரா ஜெஸ்மின் விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றது தெரிய வந்துள்ளது. இருவரும் ஒன்றாக விமான நிலையத்திற்கு சென்று பின்னர் தனித்தனி வாகனங்களில் வெளியேறியிருப்பது CCTV காட்சிகளில் பதிவாகியிருந்தது என்றார். இதற்கிடையில் ஷங்கிரிலா மற்றும் சினமன் கிராண்ட் ஹோட்டல்களில் தாக்குதல் நடத்திய முகமது இல்ஹாம் மற்றும் முகமது இன்சாப் ஆகியோரின் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்ட நீதி மருத்துவ நிபுணர் வைத்தியர் SD சன்ன பிரேராவும் சாட்சியமளித்தார். சினமன் கிராண்ட் தாக்குதலாளியின் உடலில் ஒரு கால் மட்டுமே எஞ்சிருந்ததாகவும் மற்ற தாக்குதல்தாளியின் தலை உடலில் இருந்து முழுமையாக பிரிந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவரது உடல் பல சிறிய துண்டுகளாக சிதறி இருந்ததுடன் இது தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பொதுவாக காணப்படும் சேதம் என விளக்கினார். தாக்குதலாளியின் தாடை எலும்பு நடுப்பகுதியில் 2ஆக பிளந்திருந்தது என்றும் இவ்வாறான அபூர்வமான எலும்பு முறிவு தற்கொலை குண்டு வெடிப்புகளில் மட்டுமே ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்டத்தின் ஓமந்தை பிரதேச வைத்தியசாலைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் நேற்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி, ஊழியர்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினர் ஆகியோரை சந்தித்து வைத்தியசாலையின் அவசர தேவைப்பாடுகள், எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது வைத்தியசாலை தரப்பினரால் முன்னிலைப்படுத்தப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை உறுப்பினர் கந்தசாமி சிவபாலன், பாராளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் பாலச்சந்திரன் சிந்துஜன் ஆகியோரும் இணைந்திருந்தனர். அரசாங்கத்தின் அமைச்சரவையை தவிர வேறு எந்த ஒரு பொறுப்புள்ள அமைப்போ அல்லது நிறுவனமோ முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த யோசனைக்கு தனது உடன்பாட்டை தெரிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான குற்றம் சாட்டினார். கொழும்பில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் நாட்டில் பரந்தளவிலான தேசிய உரையாடல் ஒன்று உருவெடுத்துள்ளது. அரசாங்கத்தின் அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்புதலை தவிர வேறு எந்த ஒரு பொறுப்புள்ள அமைப்பும் அல்லது நிறுவனமும் இதற்கு இதுவரை ஆதரவு அல்லது உடன்பாடு வழங்கவில்லை என்பதும் தெளிவான உண்மையாகும். மகாண ஐக்கத்தேரர்கள் இந்த யோசனைக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் கௌரவ நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதிச்சேவை சங்கம் மற்றும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் என்பன ஏகமனதாக பலத்த எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. அது மட்டுமின்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அறிஞர்களும் தற்போது வெளியே வந்து இந்த திருத்த
இத்திட்டத்திற்கு எதிராக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். எதிர்க்கட்சியினரும் ஒன்றிணைந்து ஒரே மேசையில் அமர்ந்து இதற்கு தமது கூட்டு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். மேலும் சர்வதேச அமைப்புகள் பலவும் இந்த யோசனையின் பொருத்தமற்ற தன்மையை சுட்டிக்காட்டியுள்ளன. 1978 ஆண்டின் 2ஆம் குடியரசு ஜாப்பின் 3-4 ஆகிய உறுப்புரைகளின்படி மக்கள் தீர்ப்பொன்றை பெறாமல் இவ்வாறான திருத்தத்தை நிறைவேற்ற முடியாது என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு முன்னுதாரணங்களும் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறான பின்னணியில் அரசாங்கத்தின் தீர்மானம் என்னவென்று நாம் கேட்க விரும்புகின்றோம். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை பகிரங்கப்படுத்துவது தொடர்பான சரத்துக்களை அரசாங்கம் தனக்கு சாதகமாக மாற்றியமைக்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை அரசாங்கம் ஒரு சுமையாக கருதுகிறது என்பது புலனாகிறது என்றார். தமட்டகுட குப்பியாவத்த பகுதியில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை பொருளை போலீசார் கைது செய்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முற்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர்களை இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நேற்று லேக் டிரைவ் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது 900 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் பொருளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை இந்த சந்தேக நபரை செலுத்திச் சென்றுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த நபருடன் இருந்ததாக கூறப்படும் பொருளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கும் 2வது சந்தேக நபருக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் எதிர்வரும் காலங்களில் நடக்கவிருக்கும் மாகாண சபை தேர்தல் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மலையக தமிழ் மக்களின் அதிகார பகிர்வு அபிலாஷைகள் 13வது திருத்தம் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை மற்றும் மலையக மக்களின் அதிகார பகிர்வு ஆகிய முக்கிய பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரிடம் எடுத்துரைத்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்டியை தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் மலையக தமிழ் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் நேற்று கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சந்திப்பு தொடர்பாக மனோ கணேசன் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்கள் தமது தேசிய மற்றும் பிராந்திய அதிகார பகிர்வு அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடத்த வேண்டிய மாகாண சபை தேர்தலிலும் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையிலும் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்டியிடம் எடுத்துக் கூறினோம். புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் புதிய அரசியலமைப்பு என்பது இன்று அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமையை ஒழித்து விடுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடுமா என்ற இந்திய அரசின் நியாயமான சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைத்தோம். ஏனென்றால் கடந்த நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பொழுது அது நிறைவேறாவிட்டாலும் கூட ஒரு இடைக்கால அறிக்கை வரை நாங்கள் வந்திருந்தோம். ஆகவே நண்பர் அனுரகுமார திசாநாயக்க தாம் ஜனாதிபதியானால் அந்த இடைக்கால அறிக்கை வரை நாம் அனைவரும் எட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளில் இருந்துதான் புதிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப் போவதாகவும் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொடங்கப் போவதாக இல்லை என்றும் கூறியிருந்தார். அது நல்ல விடயம். ஆகவே நாங்கள் இடைக்கால அறிக்கை வரை வந்தது. அதாவது இன்றைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தை மாகாண சபை முறைமையை மேலும் வலுப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவே இந்திய அரசுக்கு அத்தகையதொரு சந்தேகம் நியாயமாக இருந்தாலும் கூட அது தற்போது அவசியமில்லை. அனுரகுமார திசாநாயக்க தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதேபோல இந்நாட்டில் ஏறக்குறைய 12-13 மாவட்டங்களில் சிதறி பறந்து வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கென்ற ஒரு மாகாண சபை நாங்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய மாகாண சபை கிடையாது என்ற காரணத்தினாலே பறந்து விரைந்து வாழும் மக்களுக்கான உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலச்சார்பற்ற அரசியல் அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் நிலச்சார்பற்ற சமூக சபை என்ற புதிய பிரேரணையும் நாங்கள் புதிய அரசியலமைப்பு பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாராக இருப்பதாக விக்ரம் மிஸ்டிக்கு நாங்கள் தெரிவித்தோம். அத்துடன் உத்தேசிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முற்றுமுழுதாக அகற்றிவிடும் எண்ணம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எப்போதுமே கிடையாது. கடந்த கால அரசியலமைப்பு பேச்சுவார்த்தைகளின் போது கூட மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் குறைக்கப்பட்ட பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்லக்கூடிய ஆனால் முழு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறியிருந்தோம். முழு நாட்டுக்கும் பதில் கூறக்கூடிய ஜனாதிபதி ஒருவர் இருக்கும் பொழுதுதான் அவர் தேர்தல்கள் காலங்களிலும் அதற்கிடைப்பட்ட காலங்களிலும் வாழக்கூடிய எண்ணிக்கையில் குறைவான தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களின் அவாக்களுக்கும் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். எங்களது பிரச்சினை தேசிய மட்டத்திலேயே விவாதிக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒட்டுமொத்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனாதிபதி முறைமையாகத்தான்
அரசாங்கத்தான் காப்பாற்றி நிற்கிறது என்றால் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் மிஸ்ட்ரிக்கு கூறியிருந்தோம். மேலும் இந்திய அரசாங்கத்திலே அனுரகுமார திசாநாயக்க தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் இந்தியாவுடனான உறவு சார்பாகவும் ஒரு நேர்முகமான சிந்தனை கொண்டிருந்தாலும் கூட அவரது அரசாங்கத்தினாலும் அவரது கட்சியிலும் இருக்கக்கூடிய பலர் எதிர்மறை எண்ணப்பாடுகள் கொண்டிருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தை சார்ந்த தமிழ் பிரதிநிதிகள் அனுரகுமார திசாநாயக்கவுடன் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரம் பேசுதல் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை எள்ளி நகையாடி அதை தரம் தாழ்த்தி தங்கள் கட்சி தலைவர் அல்லது நாட்டின் ஜனாதிபதியை முன்வந்து எங்களோடு பேசுகின்ற பொழுது அதை புறக்கணிக்கும் உருவமாக குவித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். ஆகவே இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நாடி நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களின் நியாயமான விருப்பங்களை பெற்றுக் கொள்வதில் எங்காவது தடை ஏற்பட்டால் அது எம்மாலோ அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவாலோ என்றல்லாமல் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளாலேயே அது நிகழும் என்ற எமது எச்சரிக்கையை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்தோம் என்றார்.